வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்லீவ் டிசைனிங் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சேம் இந்த ஒரு மோட்டிவ் தான் நம்ம இந்த ஸ்லீவ்லேயே ஒர்க் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் டிசைன் இது. ஆக்சுவலாக ஒரு சின்ன மோட்டிவ் மட்டும் போட போகிறோம், லோட்டஸ் மாதிரி. சின்னதில் கொஞ்சம் பெருசு தான். சேம் இதே தான் பேக் நெக்லேயும் வரும். பட் பேக் நெக் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படிங்கிறது. 2 லைன் ஜரி போட்டிருக்கேன். இப்போ ஸ்லீவ் லைனுக்கு பீட் லைன்ஸ் கொடுக்கலாம். அஸ் யூஷுவல் நம்ம பீட் லைன்ஸுக்கு 2 2 கொடுப்போம். ஸோ சேம் 3 3 பீடாக கொடுக்குற மாதிரி இருந்தால் அது கிளாத் குவாலிட்டியாக இருக்கணும். சேம் டைம் நம்ம அதை கரெக்டான மெத்தடில் அட்டாச் பண்ணணும். ஸோ 2 2 அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். அதாவது நெளியாக வராமல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ 2 2 ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். சேம் திங் தான் நம்ம பீட் அட்டாச் பண்ணுறது. ஸோ முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டோன் செயின்ஸ் அட்டாச் பண்ணுறது. இது நம்ம சைஸ் வைஸ் டிஃபர் பண்ணி நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். நம்பர் 18லேருந்து இருக்குது, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் என்னோடய மெத்தட் எஸ் டைப்பில் அட்டாச் பண்ணவே மாட்டேன். எப்போயுமே நெக்லைன் ஸ்லீவ் லைன் கொடுக்கும்போது சேம் அப்படியே ஒரு ஸ்டோன் செயின் விட்டு ஒரு ஸ்டோன் செயின் அப்படியே அட்டாச் பண்ணி போட்டுப்பேன். இது இந்த ஸ்லீவ் லைன் கொடுக்கறது ரொம்ப ஓரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டாண்ட் இடிக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்குது த்ரெட் கொடுக்கறதுக்கு கீழே. மற்றபடி இது ரொம்ப யூஸ்வலாக போடுறது தான். உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி போக போக நம்மளுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடும். சேம் திங் அதே மாதிரி அட்டாச் பண்ணும்போது நம்ம ஒரு ஸ்டோன் செயின் விட்டு ஒரு ஸ்டோன், அதாவது செயினில் ஒரு ஸ்டோன் விட்டு ஒரு ஸ்டோன் அப்படியே குறுக்க நம்ம ஸ்டிச் கொண்டுட்டு போய்க்கலாம். இந்த மாதிரி சென்டரில் கொண்டு போயிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் ஸ்டோனுக்கு சேம் திங் அதே தான். மறுபடியும் ஒரு ஸ்டோன் செயின் விட்டு மறுபடியும் அடுத்ததில் மறுபடியும் சென்டரில் ஒரு ஸ்டிச். சேம் திங் கண்டினியூஸாக இதே மாதிரி தான் நம்ம வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இது உங்களுக்கு ஃபுல்லாக முடிச்சிடுறேன். பீட் லைன் நெக்ஸ்ட்டு போட போகிற பீட் லைனு முடிச்சிடலாம். இது ரொம்ப சிம்பிள் டிசைன் தான். ஸோ அதனுடைய பேக் நெக்கு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. முடித்ததுக்கப்புறமா நம்மளுக்கு லைன் இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இது ரொம்ப சிம்பிள் டிசைன்கிறனால மோட்டிவ் மட்டும் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஜரியில் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம போட்டு முடித்ததுக்கப்புறமா அவுட்லைன் கொடுக்கலாம். பட் அவுட்லைன் கொடுத்துட்டு போட்டால் இன்னும் ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அவுட்லைன் கொடுக்கும்போது சேம் ஜரியில் டபுள் த்ரெட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். செயின் தான் போட்டு அவுட்லைன் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா பீடு, அதுக்கப்புறமா நம்ம ஸ்டோன் செயின் கொடுக்க போகிறோம். அது எந்தெந்த இடத்துல கொடுக்கறதுங்கிறத பொறுத்து மோட்டிவ் நம்மளுக்கு டிஃபர் ஆகும். சேம் அவுட்லைன் கொடுத்துட்டு ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துட்டு பீட்ஸும் நான் உங்களுக்கு ஷேப் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த சைடு மட்டும் கொடுக்காம இந்த சைடு, அதாவது ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் இந்த சைடு ஒரு பெட்டல். ஸோ அதனால் இந்த சைடு கேப் விட்டுருக்கேன். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு அது நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு நம்ம போடும்போது உங்களுக்கு தெரியும், நெக்ஸ்ட் பெட்டல் போடும்போது கண்டிப்பாக அந்த லோட்டஸை நம்ம எப்படி ட்ரா பண்ணுவோமோ அந்த ட்ராயிங்க்கு ஏற்ற மாதிரி பீட்ஸ் கொடுத்துருக்கேன் நான். பிகாஸ் அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் அப்படி கொடுத்துருக்கேன். சேம் திங் 2 2 பீடாக நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம மோட்டிஃபில் அட்டாச் பண்ணும்போது கண்டிப்பாக ரொம்ப ஷார்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்கும். நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன், ஷார்ட் டர்ன்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் 2 2 பீடு தான் கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த டைமில் 3 கொடுத்துடாதீங்க. ஸோ சேம் அதே தான். நம்ம இந்த டேர்னிங்ஸ் வரும்போது மட்டும் நம்ம எப்படி அட்டாச் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ அந்த ஷார்ப் எட்ஜ் வரும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்ம பீட்ஸை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஷார்ப் எட்ஜ் வரும்போது காட்டுறேன். இப்போ ஷார்ப் எட்ஜஸ்க்கு 2 பீடு வச்சுட்டு ஒன்ஸ் அகெயின் அந்த இடத்துல லாக் ஸ்டிச், அதாவது செயின் ஸ்டிச் போட்டு அந்த இடத்துல லாக், அது திரும்பாமல் இருக்கிறதுக்கு போட்டுட்டு மறுபடியும் அந்த லாஸ்ட்டாக நம்ம அட்டாச் பண்ணியிருக்கிற பீடோடைய சென்ட்ரு, அதாவது நம்ம அடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிற பீடு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு நினைக்கிறோமோ அங்கேருந்து ஸ்டிச் எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ
அந்த இடத்துல இருந்து எடுத்துக்கணும். எங்கேருந்து வரணும், பீடு எங்கேருந்து வரணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்துலேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு இப்போ நம்ம மறுபடியும் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் கிடச்சிரும். மேக்ஸிமம் நம்ம லாஸ்ட்டாக போட்ட அந்த ஷார்ப் எட்ஜுக்காக லாஸ்ட்டாக போட்ட பீடோடைய சென்டரில் இருந்து நம்ம த்ரெட் எடுத்தோன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ சேம் இதே மாதிரி முடிச்சுக்கலாம். இடத்துல ஒரே ஒரு பீடுக்கு மட்டும் வேணும். ஸோ அந்த ஒரு பீடு மட்டும் எடுத்து அட்டாச் பண்ணிவிட்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பெட்டலுக்கு மறுபடியும் நம்ம நெக்ஸ்ட் சேம் இதே ப்ராசஸ் தான் கண்டினியூவாக நான் போட போகிறேன். அந்த நம்ம ட்ரா எப்படி பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இப்போ ஃபுல்லாகவே போட போகிறேன். ஸோ இப்போ நாட் போட்டு முடிச்சாச்சு. ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்டோன் செயின்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம நெக் லைன் ஸ்லீவ் லைனுக்கு யூஸ் பண்ண சேம் ஸ்டோன் செயின்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் மெத்தட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். எஸ் டைப்பில் வந்து அட்டாச் பண்ணாமல் ஸ்டோன் செயின்லேயே வந்துட்டு ஒரு ஸ்டோன் விட்டு ஒரு ஸ்டோன் அந்த மாதிரி தான் வந்து இப்போ நான் அட்டாச் பண்ண போகிறேன். இதுக்கும் அந்த ஷார்ப் எட்ஜஸ் வரும்போது மட்டும் பர்ஃபெக்டாக நம்ம கட் பண்ணி விட்டு தான் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போயுமே பெட்டல்ஸ்க்கு வந்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டு தான் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் திங் அதே தான். ஒன்ஸ் அகெயின் ஒரு ஸ்டோன் செயின் விட்டு ஒரு ஸ்டோன் அதே மாதிரி தான் நம்ம கொண்டுட்டு வர போகிறோம். எஸ் டைப்பில் கொண்டு வர்றதில்ல இது. ஸோ இதுக்கு வந்து நார்மலாக அயன் நீடில் வந்துட்டு நார்மல் செயின் ஸ்டிச் போடுற நீடிலே எடுத்துக்கோங்க. நம்ம பீட் நீடில் யூஸ் பண்ணணுன்றது கிடையாது. ஏன்னா நானே நிறைய டைம் வந்து பீட் நீடில் யூஸ் பண்ணிக்கேன். பட் அது வளையும். நம்ம இந்த மாதிரி நார்மல் செயின் ஸ்டிச்சஸ் வந்து அட்டாச் பண்ணும்போது. ஸோ சேம் திங். இப்போது நம்மளுக்கு அந்த எண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த எண்டுக்கிட்ட வந்துட்டு ஸ்டோன் செயினை கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1, 2 கூட வந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சுட்டு கடைசி வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் வச்சு பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ பர்ஃபெக்டாக இருக்கும். மோட்டு ஃபுல்லாகவே சேம் இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கும் இந்த பெட்டலுக்கும் சைட் பெட்டலுக்கும் சேம் இதே மாதிரி தான் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. சென்டரில் மட்டும் பீட்ஸ் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து த்ரெட் ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுங்கிற பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். இந்த மோட்டிஃப் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட்ஸ் அண்ட் சிம்பிள் ஸ்டிச்சஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணி இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதனுடைய இப்போ ஃபில்லிங் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். த்ரெட்டில் ஃபில்லிங் பண்ணிகிட்ருக்கோம். இதோட சாரியோட கலர் வந்து மேங்கோ எல்லோ. ஸோ அந்த மேங்கோ எல்லோ தான் நம்ம வந்து இப்போ ஃபில்லிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது ஜரி கொஞ்சம் மிக்ஸ்டாக வர்றதுனால அந்த எல்லோ வந்து ரொம்ப நம்மளுக்கு எடுப்பாக இல்லைனாலும் அந்த ஸ்டோன் செயின் அண்ட் பீடுக்கு நடுவில் அந்த எல்லோ வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக அழகாக காட்டி கொடுக்கும். ஸோ வந்து பேக் நெக்கில் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக தெரியும் நம்மளுக்கு ஸ்லீவை விட. ஸோ நான் வந்து பேக் நெக்கே கண்டிப்பாக காட்டுறேன். இந்த ஃபில்லிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிட்டு ஃபுல் விஷுவல் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். சேம் அதே மாதிரி லாங் ஸ்டிச்சு மறுபடியும் ஷார்ட் ஸ்டிச் வந்து நல்லா பீடுக்கு உள்ளே விட்டு எடுத்துக்கணும் நம்மளுக்கு. சேம் அதே தான். கொஞ்சம் நூல் அப்படியே ஃபுல்லாக போட்டதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக த்ரெட் ஃபுல்லாக நம்ம போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு லுக் இப்படி தான் இருக்கும். அங்கங்கே வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். பிகாஸ் நம்ம வந்து இது ரொம்ப சிம்பிள் டிசைன். இப்போது நம்ம பேக் நெக் பார்க்கலாம். பேக் நெக்லேயும் சேம் மோட்டிவ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் ஸ்லீவ் லைன் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள் டிசைன் இது ஆக்சுவலி. பட் ஒன் சைடாக போகிறதுனால ரொம்ப கிராண்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். சேம் வந்து 2 லைன் வந்து ஜரி கொடுத்துட்டு ஒரு பீட் லைன் ஒரு ஸ்டோன் செயின் ஆஃப்டர் மறுபடியும் வந்துட்டு பீட் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து எந்த லைன்ஸும் கொடுக்காம அப்புறமா நம்ம நம்பர் 4 வச்சுட்டு அதை 3 3ஆக வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வச்சுருக்கேன். அட்டாச் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது உங்களுக்கு நிறைய வீடியோஸில் காட்டியிருக்கேன். ஸோ அதனால் சிம்பிளாக வந்துட்டு ஸ்லீவ் மட்டும் காட்டிட்டேன். சேம் திங் வந்து நம்பர் 4 வச்சே வந்து இந்த அதாவது நம்ம ஸ்டோன் செயினும் கொடுக்கலாம். பட் நான் வந்து நம்பர் 4 கொடுத்துருக்கேன். நம்ம ஓவரால் மட்டும் போட்டிருந்தேன் அந்த 4 தான் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக கொடி டிசைன் ஃபுல்லாகவே ஒன் சைடு ஃபுல்லாக கொடி போகிற மாதிரிக்கு கீழேருந்து மேலே வரைக்கும்
சேம் அது ஃபுல்லாகவே நம்பர் 4 பீட் கொடுத்துட்டு லைட்டாக அங்கங்கே லீஃப் டிசைன்ஸ் மாதிரி. நெக்ஸ்ட் வந்து இது திலகம் ஷேப். அந்த நம்ம என்ன ஸ்டோன்ஸ் குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ ஓவரால் டிசைனுக்கு அதே குந்தன் ஸ்டோன்ஸை வந்து ஒரு ஃப்ளார் மோட்டிவ் மாதிரி கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக ஒரு ஒன் சைடு மட்டும். இது வந்து ரவுண்டு அதே கலரில் வந்து இது ரவுண்ட் ஷேப்பு. இது வந்துட்டு திலகம் ஷேப்பு. நெக்ஸ்ட்டு வந்து ஓவராலாக ஃபுல்லாகவே கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இந்த லீஃப் டிசைன் இதுக்கு வந்து பீடு அவுட்லைன் கொடுத்துட்டு ஜரி வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். நம்ம அந்த மாதிரி ஜரி ஃபில் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஓவராலாக வந்து அந்த மோட்டிவ் இது ஆல்ரெடி நம்ம ஸ்லீவில் போட்டு வந்தோம் இல்லையா, சேம் மோட்டிவ் தான். ஸோ அதை அப்படியே இங்கேயும் இப்போ பண்ணியிருக்கேன். வேறு எந்த டிஃப்ரெண்ட்டான விஷயமும் இல்லை, சேம் திங் தான். இதை வந்து நீங்கள் பேடட் வச்சும் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் வச்சு நம்ம கொடி கொடியாக போட்டு இந்த மாதிரி ஒன் சைட் டிசைன்ஸ் பண்ணலாம். ஐடியாஸ் இந்த மாதிரி நல்லாயிருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.